சரி மேம் சரி இப்ப சரி. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஆமா சார் பார்த்தேன். காலமாயிருக்கார் மேம். அதை பத்தி உங்களோட வணக்கம். ரொம்ப ஒரு ஆழ்ந்த துக்கத்தில் நான் இருக்கிறேன். ஒரு சொந்த சகோதரனை இழந்த ஒரு மனநிலை எனக்கு இருக்கிறது. ம், ஏன்னா வந்து எனக்கு நண்பர் நண்பர் மட்டும் இல்ல, சகோதரராகவே நான் பழகி இருக்கிறேன். எனக்கு வீடு அருகாமையில தான் இருக்கு. ஒரு வீடும் என் வீடும். ம், அவங்க குடும்பத்தோட நான் நல்லா பழகி இருக்கேன். ரொம்ப நல்ல மனிதர். ம், நல்ல அரசியல்வாதி, நல்ல மனிதர், நல்ல திரைப்பட கலைஞர். ம், அவரு அவரு கட்சி தலைவரா இருக்கும்போதும் சரி, நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போதும் சரி, ம், தனக்கு கீழே உள்ளவங்களோட நலனை ரொம்ப அக்கறையா பார்த்து கொள்வதில் அவரை மாதிரி ஒரு தலைவரை நான் பார்த்ததில்லைன்னு தான் சொல்லணும். ம், எங்க வீடு பக்கத்துலயே முதல்ல ஞாயிற்றுக்கிழமை அவர் தொண்டர்களை சந்திக்கும் போது ஒரு மக்கள் வந்து குவிஞ்சிருவாங்க. அப்பெல்லாம் நான் கேட்பேன், இவ்வளவு பேர் வரீங்களே பணம் இல்ல, அவ்வளோ அக்கறையா வீட்டுல என்ன பிரச்சனைனாலும் கேட்பாரு, அதுக்காக நாங்க வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ம், ஒரு நல்ல மனிதர், ரொம்ப வெள்ளந்தியான மனிதர், சூழ்ச்சியே இல்லாத மனிதர், நினைக்கிறது வெளிப்படை தன்மையோட பேசக்கூடிய மனிதர். ம், அரசியல்ல இன்னும் பல உயரங்களை தொட்டு இருக்க வேண்டும். ஆனா அவரோட உடல்நிலை அவருக்கு ஒத்துழைக்கல. ம், அதனால எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ம். உடல்நிலையை எல்லாரும் கொஞ்சம் எவ்வளவு தீவிரமா பணியாற்றினாலும் உடல்நிலையை கொஞ்சம் சரியா பார்த்துக்கணும் அப்படின்றது அவர் நமக்கு சொல்லும் செய்தியா கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மேம் இப்ப எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு தெருவும் எல்லா பகுதி மக்களுக்கும் அறியப்படக்கூடிய ஒரு மனிதர் விஜயகாந்த். ஏன்னா அவரோட அந்த சேவை மனப்பான்மை தான் வந்துட்டு இப்ப விஜயகாந்த்னு சொன்னாவே வந்துட்டு நல்லா உதவி பண்ணுவாரு, நல்ல மனுஷன் ஆமா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஆமா இருக்கும். ஆமா அதை ஆமா. பத்தி என்ன நினைக்கிறீங்க மேம்? இல்ல அதுதான் அவர் வந்து இப்ப அவரோட திரைப்பட சகோதரர்களும் சரி, அரசியலும் சரி, ம், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா முதல்ல உதவியை கொடுத்து அனுப்புறது அவராதான் இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். யாரு என்ன நம்மகிட்ட இருக்கா இல்லையா ம், அப்படின்ட்டுலாம் அவர் கொஞ்சம் கூட சிந்திக்கிறதே இல்லை, உடனே கொடுத்து அனுப்புறதாக ஒரு அப்பழுக்கற்ற ம், மனநிலையிலோட ஒரு வெண்மையான வெள்ளந்தியான ம், ஒரு தூய உள்ளம் கொண்ட ஒரு மனிதரை எல்லா துறையிலும் இருந்துட்டு நம்ம பார்க்க முடியாதுன்றதால் விஜயகாந்தா தான் இருக்க முடியும். ம், ம், அவர் எப்படி இந்த சூழ்ச்சி உடையவர், இந்த மனவுடைய இதெல்லாம் இல்லாம ம், எல்லா விதத்திலும் ஒரு நேர்மை, நாணயம், ம், அதே சமயத்துல ஒரு 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 வெள்ளந்தியான ஒரு மனிதர், ஒரு ஒரு ம், பிராங்க் ஸ்டேட்மெண்ட் சொன்னோம்னா ஒட்டுமொத்த நல்லவர். ம், ம். அவரை இழந்திருக்கிறோன்றதான் மேம் இப்ப மாற்று கட்சியில அவரோட கொள்கை கோட்பாடு எல்லாமே வேற, உங்களோட கொள்கை கோட்பாடு வேற இருந்தாலுமே கூட அவரை பற்றி இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசக்கூடிய காரணம் என்ன மேம்? ஏன்னா இப்ப அவரு வந்துட்டு ஒரு திராவிட அது அவரோட மனநிலை தான். அது அவரோட ம், மனநிலை, அவரோட குணம், ம், அவரோட மனது. ம், இப்படிப்பட்ட ஒரு மனிதரா அப்படின்னு, ஏன்னா அவர் ஒரு ஒரு எதுலையுமே ஒரு சூழ்ச்சி இல்லாத ஒரு மனிதர். ம், மனதிற்கு வந்து ஒரு நேர்மை, அதாவது நேரடி, ம், எதை பத்தியும் ஒரு சூழ்ச்சியோ எதுவும் இல்லாத அந்த குணம் வந்து எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய குணம் தானே. ம், ம், அதுவும் நான் வந்து இப்போ நான் என்னோட அரசியல் வாழ்க்கையில என்னோட நான் கமலாலயத்துல அவரை ரிசீவ் பண்ணும்போதும் சரி, நான் வந்து கவர்னர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பதவி ஏற்கிறது சொல்ல போன போதும் ம், அவங்க அக்காவை வந்து நீ கட்டாயம் போயிட்டு வரணும், நம்ம வீட்டுல நம்ம சகோதரி கவர்னர் ஆயிருக்காங்க, இது நமக்குலாம் எவ்வளவு பெருமைன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு வச்சாரு. அவங்களும் சகோதரர் சதீஷும் வந்திருந்தாங்க, என்னோட பதவியேற்புக்கே ம், வந்திருந்தாங்க. ம், அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமானவர். ரொம்ப ம், வருத்தமான ஒரு விஷயத்த நான் காலையில கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப ம். ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு.